அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் தமிழ்நாட்டில் இலவசமான கல்வி எல்கேஜிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு கிடைக்க போகுதா, அதுவும் தனியார் பள்ளியில் கிடைக்க போகுதா? ஆமாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இந்த திட்டத்தின் கீழே என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பிரிவு 12 உட்பிரிவு சி இதன் கீழே எல்கேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தனியார் பள்ளியிலையும் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்கேஜியில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கல்வியை தனியார் பள்ளியில் தொடரலாம். இது 25% வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கண்டிஷன்னா, அவங்களுடைய வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் கிடைக்கும் அப்படிங்கிற கண்டிஷனை போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த குழந்தைகளை சார்ந்து இருக்கணும் அப்படின்றத முக்கியமாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தால் மட்டுமே நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எல்லாரும் இந்த பெனிஃபிட்டை பெறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.